இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து சொல்லியிருப்பேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன மருந்து அப்படின்னா முதல் 25 நாட்களுக்கு போடக்கூடிய மருந்து. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்பெண்டாசோல் ஓரல் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து நான் சொல்லியிருந்தேன். இதான் மருந்தோட பேர். அது எப்படி போடணும், எந்த டைமிங் போடணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருக்குது. அந்த 25வது நாளில் வந்துட்டு அந்த மருந்து போட்டுருக்கணும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 50வது நாளில் எந்த மருந்து போடணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை புழுக்கான மருந்து. இப்போ நாம் இந்த 50வது நாள் போடக்கூடிய குடற்புழு நீக்க மருந்து வந்து பார்த்தீங்கன்னா தட்டைப்புழுக்கான மருந்து. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50வது நாளில் வந்துட்டு போடும். இந்த மருந்தோட பேர் வந்து இப்போ என்ன அப்படின்னா ஃபென்பெண்டாசோலும் ப்ரெசிக்யூவன்டல் சஸ்பென்ஷனும். இந்த ரெண்டு மருந்தையும் வந்துட்டு நீங்கள் போடணும். இது எல்லாமே ஒரே லிக்விட்லேயே இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து இதனுடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்னா அதே சேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 கிலோ லைவ் ஆடுக்கு 3 கிலோ இருக்கக்கூடிய ஆடுக்கு 1 ml வீதம் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். அதாவது ஓகேங்களா, 3 கிலோ இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு 1 ml வீதமும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்கேஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு சிலது ஏறக்குறைவு இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 6 கிலோ இருக்கக்கூடிய குட்டிகள் வந்துட்டு 2 ml கொடுக்கலாம். ஓகேங்களா, இதுவே 7 கிலோவாக இருக்கக்கூடியது 2.5 ml கொடுக்கலாம். அது 8 கிலோ இருக்கிறதுக்கு ஒரு 3 ml கொடுக்கலாம். 9 கிலோ இருக்கிறதுக்கு ஒரு 3 ml கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆவரேஜாக பண்ணி நீ மாதிரி வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது 50வது நாளில் குட்டி பிறந்த 50வது நாளில் கொடுக்கக்கூடிய தட்டைப்புழுக்கான மருந்து இது. ஓகேங்களா, கம்பல்சரி இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஒரு கம்பல்சரி லிவர் டானிக் வந்துட்டு கொடுக்கணும். 1 வீக் கண்டினியூஸாக லிவர் டானிக் கொடுக்கணும். அந்த லிவர் டானிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த டைமிங்கில் வேணாலும் கொடுக்கலாம். அதாவது மாலை அது வந்துட்டு தீவனத்துக்கு முன்னாடியும் கொடுக்கலாம், பின்னாடியும் கொடுக்கலாம், அது எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இந்த தட்டைப்புழுக்கான மருந்து குடற்புழு நீக்க மருந்து அதாவது ஃபென்பெண்டாசோல் ப்ரெசிக்யூவன்டல் சஸ்பென்ஷன் இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் மட்டும்தான் கொடுக்கணும். காலையில் பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொடுக்கணும் வெறும் வயிற்றில். ஓகேங்களா, இது ஒரு விஷயம். அடுத்தது கண்டிப்பாக 6 வெயிட் போட்டு வந்துட்டு கொடுங்க. ஓகேங்களா, அடுத்தது இது வந்துட்டு 50வது நாள். இதை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உருண்டை புழுக்கு ஃபஸ்ட் 25வது நாள் வந்துட்டு உருண்டை புழு கொடுக்குறோம். அடுத்த 25வது நாள் வந்து தட்டை புழுக்கான மருந்து கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து 25வது நாள் அதாவது 75வது நாள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா 75வது நாளில் என்ன இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆடு வந்து 75 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 10 கிலோ அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோ வச்சு வந்துடும், இல்லை ஒரு 5-6 கிலோ வந்துடும். ஓகேங்களா, 75வது நாள் என்ன மருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா இது எதுக்காக இந்த மருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா தோலில் வந்துட்டு ஒரு சில புழுக்கள் வரும், இந்த சொரியாசிஸு இந்த மாதிரி புண்ணெலாம் வரும், கண்ணில் ஒரு சில புழுலாம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு தோல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வருது. பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தமான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அந்த புழுக்களை ஒழிக்கிறதுக்காக இந்த மருந்து வந்து கொடுக்குறோம். இந்த மருந்தோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐவர்மெக்டின் ஓரல் சொல்யூஷன். ஓகேங்களா, ஐவர்மெக்டின் ஓரல் சொல்யூஷன் இந்த மருந்து வந்துட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ பொதுவாகவே இந்த மருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 வகையில் இருக்கும். ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லா மருந்துமே 4 வகையில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஃபார்மெட்டில் ஒரு டைப் ஆஃப் மருந்து இருக்கும், இன்ஜெக்ஷன் ஃபார்மெட்டில் ஒரு டைப் ஆஃப் மருந்து இருக்கும், பவுடர் ஃபார்மெட்டில் ஒரு டைப் ஆஃப் மருந்து இருக்கும், டேப்லெட் ஃபார்மெட்டில் ஒரு டைப் ஆஃப் மருந்து இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் லிக்யூடு ஃபார்மெட்டில் இருக்கிறது தான் நம்ம ஆடுகளுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்கும். லிக்யூடு ஃபார்மெட்டில் இருக்கிறது தான் நம்ம கொடுக்கணும். அதை தொடர்ந்து நல்ல ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் போடுங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் டைப்லையும் போடுவாங்க. ஏன்னா பவுடர் டைப்பில் வந்துட்டு இது நம்மளுக்கு செட் ஆகாது, டேப்லெட் சைஸும் நம்மளுக்கு வந்துட்டு செட் ஆகுது. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் டைப்பில் இருக்கக்கூடிய மருந்துகளை நம்ம வாங்கி வந்துட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அளவு என்ன மாதிரி அளவில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 கிலோவுக்கு 2.5 ml கொடுக்கணும். ஏன் 10 கிலோவுக்கு 2.5 ml கொடுக்குறோம் அப்படின்னா ஆடு வந்துட்டு எடை அதிகரிச்சுட்டு இருக்கும், அதனால் வந்துட்டு 2.5 ml நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 75வது நாளில் இந்த 2.5 ml 10 கிலோக்கு அளவில் இந்த ஐவர்மெக்டின் ஓரல் சொல்யூஷன் வந்துட்டு கொடுக்கணும். இது வந்து தோல்களில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய புழுக்களை சாகடிக்கிறதுக்காக இந்த மருந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, கம்பல்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குட்டி பிறந்து குட்டிகளுக்கானது. ஓகேங்களா, பெரிய ஆடுகளுக்கு கிடையாது, சினை ஆடுகளுக்கு கிடையாது, கிடாக்களுக்கு கிடையாது, பெரிய ஆடுகளுக்கு பொதுவாக கிடையாது. இது எல்லாமே குட்டிகளுக்கு நான் சொல்கிறது. பெரிய ஆடுகளுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கணும்னா அது வேறு மாதிரி நம்ம கொடுக்கணும். அதை நான் கடைசியில் சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது ஓகேங்களா 75 நாள் முடிஞ்சிருச்சு. 75 நாள் இறுதியில் வந்துட்டு இந்த மருந்து கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு 1 வீக் இந்த 75 நாள் மறுபடியும் இந்த மருந்து கொடுத்தோம்னா ஒரு 1 வீக் லிவர் டானிக் கொடுக்கணும். ஆஸ் யூஷுவல் லிவர் டானிக் கொடுத்துட்டு அடுத்தது 25வது நாள் அதாவது 100வது நாள். ஓகேங்களா, 100வது நாள் வந்துட்டு நம்ம ஒரு மருந்து மறுபடியும் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, 100வது நாள்னா என்ன அடுத்து 25 நாள். அதாவது இப்போ 3 பேட்ச் போயாச்சு. ஃபஸ்ட்டு 25 நாள், 2வது 25 நாள், 3வது 25 நாள் போயிட்டு இப்போது 4வது 25 நாள் அதாவது 100வது நாளில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில ஆடுகள்லாம் நம்ம ஒரு சில ஆடுகள் ரொம்ப மழை பிரதேசங்களில் வாழ்ந்துட்டு ரொம்ப சகதி சேறுகள்லாம் இருக்கிற மாதிரியான இடத்துங்களில் அதோடைய சூழ்நிலை அந்த ஆடு வளர்ந்து வர சூழ்நிலையே அப்படி தான் இருக்கும்.
ஓகேங்களா. ரொம்ப மழை சம்மந்தமான இடங்கள், ரொம்ப வந்துட்டு சேறு சகதியமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு ஆடுகள் வந்துட்டு அதாவது ரொம்ப தண்ணியிலே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப வறண்ட நில பகுதி இல்லாமல் தண்ணியில் இருக்கிற மாதிரி, அதாவது சதுப்பு நிலம் இந்த மாதிரியான இடங்களில் வளர்ந்து வர ஆடுகளுக்கு முக்கியமாக இந்த 100வது நாள் இந்த மருந்து நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். ஓகேங்களா. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ கல்லீரலில் வந்துட்டு ஒரு சில புழு, கல்லீரலில் ஒரு பர்டிகுலரான புழு ஒன்று இருக்கும். அந்த புழு வந்துட்டு கல்லீரலுக்காகவே, கல்லீரலில் பாதிக்கப்படுறதுக்காகவே இந்த புழு வந்துட்டு கல்லீரலில் ஓட்டை போட்டுரும். ஓகேங்களா. தண்ணியிலிருந்து தான் அது பரவும், அதனால் அது ஓட்டை போட்டுரும். அதுக்கு தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மருந்து வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். இந்த மருந்தோட நேம் என்ன அப்படின்னா ஆக்சிக்ளோனசைட் சஸ்பென்ஷன். ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 கிலோக்கு 1 ml வீதம் நீங்கள் கொடுக்கலாம். 3 கிலோக்கு 1 ml வீதம் இதை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். இதையும் அதே மாதிரி இதை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு லிவர் டானிக் கம்பல்சரி நீங்கள் 1 வீக் நீங்கள் கொடுக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100வது நாள் வந்து கொடுக்கணும். இது இப்போ நான் சொன்னது இந்த மருந்து 100வது நாள் கொடுக்கறது கல்லீரல் புழுக்களை அகற்றுவதற்காக கொடுக்கக்கூடிய மருந்து. ஓகேங்களா. அடுத்து 25வது நாள், அதாவது 125வது நாள் அடுத்து என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ கல்லீரல் ஓகே ஆயிடுச்சா, இப்போ நுரையீரலில் ஒரு சில புழுக்கள் வரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அந்த நுரையீரல் வந்து அதை அழுக வச்சிரும். நுரையீரல் நோயின்னு சொல்லுவாங்க. அந்த நுரையீரல் மருந்து லங் வார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து எதுக்காக அப்படின்னா, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்துட்டு செம்மறி ஆடுகளில் அதிகமாக வரும். அப்படின்னா செம்மறி ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு இந்த சளி பிடிக்கும், அதிகமாக வந்துட்டு தொற்று நோயை வந்துட்டு அது வந்துட்டு இப்போது ஒரு உட்காருதுன்னா மற்ற ஆடாக இருந்தாலும் விரட்டி விடும். ஆனால் செம்மறி ஆடு அப்படி இருக்காது, அது அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் நிறைய நோய் வரும். பொதுவாக வந்துட்டு பார்த்தா இந்த நுரையீரல் நோய் அப்படி தான் வரும். ஓகேங்களா. இதனால் வந்துட்டு அந்த செம்மறி ஆடு என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப மூச்சுத்திறனில் அதிகமாக ஏற்படும், சளிலாம் வந்துட்டு அதிகமாக வரும். ஓகேங்களா. ரொம்ப இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மருந்து இந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்துட்டு 125வது நாள் கம்பல்சரி போட்டுருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான மருந்து என்ன அப்படின்னா லேவாமிசோல்டு ஹைட்ரோக்ளோரைடு ப்ளஸ் ஆக்சிக்ளோனைடு, இதுக்கு முன்னாடி போட்டோம் பார்த்தியா அந்த மருந்து. இது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்துட்டு நீங்கள் போடணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து போடும்போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே பாட்டில் வந்தாலும் வரும். இல்லை இது ரெண்டுத்தையுமே சேர்த்து போடும்போது அளவுகளில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டு இது பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ தோல் புழுக்கான மருந்து, அந்த முன்னாடி கல்லீரல் புழுக்கான மருந்து சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிக்ளோனசைடு சஸ்பென்ஷனு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவேமிசோல் ஹைட்ரோக்ளோரைடு. ஓகேங்களா. ப்ளஸ் ஹைட்ரோக்ளோசைடு, இது ரெண்டுமே சேர்ந்த மருந்து. ஓகேங்களா. அதனால் வந்துட்டு அது கல்லீரலுக்கான மருந்தும் கல்லீரலுக்காக போடக்கூடிய மருந்தும் இந்த நுரையீரலுக்காக இந்த லேவாமிசோலோட ஹைட்ரோக்ளோரைடு இது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 கிலோவுக்கு 1 ml வீதம் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். இது எத்தனாவது நாள்? 125வது நாள். ஓகேங்களா. நுரையீரல் புழுக்கான மருந்து இது. ஓகேங்களா. அதேமாதிரி மருந்து எல்லாமே கொடுக்கும்போது கடைசியில் இருக்கிற மிச்சம் மீதி புழு எல்லாமே வந்துட்டு செத்துரும். இப்போ நீங்கள் 125வது நாள் நீங்கள் கொடுக்கும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டு குணமாகிடும். கம்ப்ளீட்டாக எந்த புழுவுமே இல்லாத மாதிரியான ஒரு ஆடு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமே ஆகிடும். எப்போது இந்த 125வது நாள் நீங்கள் கொடுக்கும்போது, இந்த மருந்து கொடுக்கும்போது அடுத்தது 125 நாள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அடுத்து ஒரு 50 நாள் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுறணும், ஒரு கேப் விட்டுறணும் அந்த ஆடுகளுக்கு. 50 நாள் கேப் விட்டதுக்கப்புறம் 125 நாள் முடிஞ்சு 125லேருந்து அதுக்கடுத்து ஒரு 50 நாள் விட்டுனா எவ்வளோ ஆகுது? 175வது நாள் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு மருந்து கொடுக்கணும். அது எதுக்காக அப்படின்னா ட்ரைக்ளோபென்சோல் அண்டு ஐவர்மெக்டின் சஸ்பென்ஷன். இது எதுக்காக அப்படின்னா இப்போ ட்ரைக்ளோபென்சன் ஐவர்மெக்டின் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது 5 கிலோவுக்கு 1 ml வீதம் கொடுக்கணும். இது ஏன் அப்படின்னா இந்த ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன்லாம் வந்துட்டு தோலுக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோலில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் மூலிமா வந்துட்டு ஒரு சில புழுக்கள்லாம் அப்போ புதுசாக ஃபார்ம் ஆகும். அதனால் வந்துட்டு 175 நடுவில் ஒரு 50 நாள் கேப் விட்டுட்டு இந்த ட்ரைக்ளோபென்சோலும் ஐவர்மெக்ஷன் சஸ்பென்ஷனும் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போது 175வது நாள் நான் என்ன கணக்குன்னா 6 மாதம் கணக்கு. ஓகேங்களா. 6 மாதம் ஆகிட்ருக்கும். இப்போ 6 மாதத்தோட இறுதியில் உங்களுக்கு எல்லா குடற்புழுனைக்குமே உங்களுக்கு வந்துட்டு பண்ணி முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே இப்போ நான் சொன்னது 4 பேட்சை மொத்தமே வந்து மொத்தம் எத்தனை மருந்து நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உருண்டை புழுக்கான மருந்து 25வது நாளில், அடுத்து 25வது நாளில் தட்டை புழுக்கான மருந்து, அடுத்து 25வது நாளில் என்ன அப்படின்னா கல்லீரல் புழுக்கான மருந்து, அதுக்கடுத்து 25வது நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நுரையீரலுக்கான மருந்து, நுரையீரல் புற்றுநோய்க்கான மருந்து, அதுக்கு அடுத்து ஒரு கேப்பு ஒரு 50 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கடுத்து 25வது நாளில் வந்து தோல் நோய்க்காகவும் மற்ற இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன புழுக்கள்லாம் சாகிறதுக்காக கம்ப்ளீட்டாக சாகிறதுக்காக அந்த மருந்தும் வந்து 175வது நாள் நம்ம போடுறோம். ஓகேங்களா. இப்போது இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் மருந்து போட தேவையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் போடக்கூடிய மருந்துகள் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த நோய்க்கு என்னென்ன புழுக்கள் அந்த நீங்கள் பர்டிகுலராக பார்க்குறீங்களோ, என்னென்ன பாதிப்பு உங்களுக்கு அப்போ தென்படுதோ அதுக்கு உண்டான மருந்துகளை இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய வகைகளில் இருக்கக்கூடிய பாதிப்பு தான் உங்களுக்கு ஏற்படும். அதில் எந்த பாதிப்பு உங்களுக்கு பர்டிகுலராக கண்ணுக்கு தென்படுதோ அந்த பாதிப்புக்கு உண்டான மருந்து எதுவோ நீங்கள் அதை வந்துட்டு
அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டா போதும். ஓகேங்களா? கம்பல்சரி இந்த 6 மாதம் இந்த ஒரு ரொட்டீனை வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் போட்டிருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு சிலவங்களுக்கு மருந்துலாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு சில மருந்துலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உருண்டை புழுக்கான சொன்ன மருந்து, இந்த ஃபென்பெண்டாசோல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பெண்டாசோல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்துட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? மற்ற மருந்து அப்படின்னா இந்த ஐவர்மெக்டின் இந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு வெட்டினரி மெடிக்கலில் கிடைக்கும், இல்லை ஹியூமன் மெடிக்கல்லே வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ ஆடு வளர்க்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ அளவு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ வருமோ அது நீடு எவ்வளோ இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. எப்பயுமே கம்மியாக வந்துட்டு வாங்கிடாது, கொஞ்சம் வாங்கி, அதாவது 6 மாதத்துக்கு இதோ இப்போ ஒரு 6 மாதம் நம்ம போடுறோம் ஒரு மருந்து அப்படின்னா இதோட அடுத்த 6 மாதம் கழிச்சு தான் நம்ம அடுத்தது போட போகிறோம். அப்போது 6 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த மருந்து வேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வாங்காதீங்க. எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதனால் கரெக்டாக நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஒவ்வொரு மருந்து நீங்கள் இப்போ நீங்கள் இந்த 25வது நாள் நீங்கள் போட போகிறீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மருந்து நம்ம இருக்குது, இந்த மாதிரி போடலாமா டாக்டர், இது சரி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? பெரும்பாலும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டாக்டர் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்கன்னாவே பெரும்பாலும் என்ன மருந்து நீங்கள் அவங்க சஜஷன் பண்ணுவாங்கன்னா இந்த அல்பெண்டாசோல் அண்ட் ஓரல் சஸ்பென்ஷனும், அடுத்தது இந்த ஃபென்பெண்டாசோல் ப்ளஸ் பார்சிக்வென்டல் சஸ்பென்ஷனும், இது ரெண்டு தான் சஜஷன் பண்ணுவாங்க. இது ரெண்டு எதற்காக அப்படின்னா இந்த உருண்டை புழுக்கும் தட்டை புழுக்காக தான் மோஸ்ட்டாக இந்த கம்ப்ளைண்ட் இதுக்காக தான் வரும். எனக்கு சரி பெரியார் எனக்கு வந்துட்டு இந்த எனக்கும் அதேமாதிரி இந்த உருண்டை புழு தட்டை புழு கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருக்குது, அப்போ நான் இந்த 2 மருந்தை மட்டும் போடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஒரு ப்ராப்பராக நீங்கள் கோட்டு நீங்கள் எல்லாமே வளர்க்குறீங்க அப்படின்னா, நல்ல ப்ரீடுக்காக நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 6 மருந்துமே இந்த எத்தனை போச்சு சொல்லியிருக்கிற 6 ரொட்டீனுமே கம்பல்சரி நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ஒரு 4 ஆடு 5 ஆடு தான் வச்சுருக்கேன், ஒரு 10 ஆடு தான், ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வெட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இந்த 2 மருந்தை மட்டும் தட்டை புழுக்கம் உருண்டை புழுக்கான மருந்தை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உருண்டை புழுக்கான மருந்து இருக்காது. ஓகேங்களா? அந்த வீடியோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா முதல் 25 நாட்களுக்கு என்ன மருந்து போடணுமோ அது மட்டும் தான் அந்த வீடியோவில் இருக்கும். அதுக்கு அடுத்து 6 மாதம் வரைக்கும் அந்த 25லேருந்து அடுத்த 175 நாள் வரைக்கும் என்ன போடணுங்கிறது இந்த வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன மருந்து போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது பெரிய ஆடுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய ஆடுகளுக்கு வந்துட்டு என்ன மாதிரி மருந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெரிய ஆடுகள் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன், பெரிய ஆடுகளுக்கு என்ன மாதிரி மருந்து போடணும், அது என்ன மருந்து போடணும், எப்படி இருந்தால் குடற்புழு நீக்கம் போடணும், அதை பற்றிலாம் டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் போட்டால் உங்களுக்கு வந்து குழம்பிடும். இது ஒரு குட்டி பிறந்து 6 மாதம் வரைக்கும் என்னென்ன மருந்து கொடுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா?